tell about yourself ஒரு காமனான क्वेश्चन கேட்டா கூட people struggle after this 1 to 1.5. So இப்ப 30 செகண்ட்ஸ்க்கு மேல நமக்கு பேச ஏன் வரல அப்படினா ரெண்டு காரணம். சும்மா படிக்கும்போது அந்த ஃப்ளூயன்சி இருக்கு, பேச முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதாவது அவங்க ஒரு சராசரி ஃபேமிலியில வளர்றாங்க, ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஒரு காலேஜ் படிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் மட்டும் ரீட் பண்ணா நான் வந்து பேசிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஆக்சுவலி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போதும் ஆக்சுவலி வரும். இப்போ இந்த ஆக்சுவலினா என்ன? ஐ கேன் ஏபிள் டு டூ இட் அப்படிம்பாங்க, ஐ கான்ட் ஏபிள் டு டூ இட் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே இன்கரெக்ட்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சென்டென்ஸ்லாம் பேசும்போது அந்த பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றதா, இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றதா அப்படின்ற மாதிரி இஸ்ஸா வாஸா அந்த மாதிரி ஃபியூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் நமக்கு இங்கிலீஷ்ல கிராமர் புக்ல நமக்கு சொல்லலை. ஆக்ஷன் வேர்டோட ஸ்பெல்லிங் மாறும், அப்படி இல்லைன்னா இடி சேரும், அவ்வளோதான். இந்த சான்ஸே இல்லை, செம்ம, நெக்ஸ்ட் லெவல், வேற லெவல், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வொக்காப் கொண்டு போறோம்ல. ஆனா சூப்பருக்கு இன்னொரு வார்த்தை ரெஃப்ளெக்ட் வணக்கம், நான் உங்கள் சுகுமாரன். அண்ட் இந்த இன்டர்வியூ திஸ் இஸ் கோன் பி வெரி இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து லேர்னினோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சேனாதா இணைஞ்சிருக்காங்க. இவங்க 18 இயர்ஸாக ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திங்க் அண்ட் ஸ்பீக் அப்படின்ற ஒரு புக்குக்கு ஆத்தராகவும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், இங்கிலீஷ் சார்ந்து. அண்ட் இங்கிலீஷில் இருக்க டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ், நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சேனா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். இப்போ இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், அதை கற்றுக்கிட்டு பேசணுன்ற ஒரு இது இருக்கும். பட் நம்ம யோசிக்கிறது ஒரு ஒன்றா இருக்கும், பட் நம்ம பேசும்போது அதில் இருக்க 50% இல்லை 20% கூட அதில் வராது. அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா? இது நிறைய பேருக்கு நடக்கும். என்னன்னா, நான் யோசிக்கும் போது நிறைய யோசித்தேன், இதை சொல்லணும் அதை சொல்லணும் யோசித்தேன், ஆனால் பேச வரும்போது எனக்கு வரவே இல்லை. 4 வரி 5 வரிக்கு மேலே வரல. ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு பேச ஏன் வரல அப்படின்னா ரெண்டு காரணம், மெயினான காரணம். ஒன்று, நம்ம வந்து தமிழில் யோசிச்சுட்டு, நம்மளோட தாய்மொழியில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுறது. ரெண்டாவது, அதாவது அளவு கடந்த வார்த்தை இல்லாம ஸ்டக் ஆயிட்டு நினைக்கும் போது நிறைய தாட்ஸ் இருக்கும், ஆனா வார்த்தை தடுமாறும் காரணமாவே அப்படியே தயங்கி நிறுத்திடுவாங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை போட்டு முடிச்சிருவாங்க. இந்த ரெண்டு காரணத்தினாலதான் வந்து நம்ம ஒரு 30 செகண்ட்ல இருந்து 60 செகண்டுக்கு மேல ஒரு காமனான கொஸ்டின், டெல் அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு காமனான கொஸ்டின் கேட்டா கூட பீப்புள் ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் திஸ் 1 to 1.5 minute. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம் முக்காவாசி டைம். அப்படி இல்லையா, நம்மளோட அந்த லிமிட்டட் வொக்காபுக்குள்ளேயே சுத்திட்டே இருக்கும். இது ரெண்டையும் நம்ம உடைச்சோம் அப்படின்னா இதுல இருந்து வெளியே வந்து ரொம்பவே ஃப்ளூவெண்டா கோர்வையா யார் வேணா பேசலாம். அதாவது அவங்க தமிழ் மீடியமா இருக்கலாம், தெலுங்கு மீடியமா இருக்கலாம், எந்த மீடியம்ல இருந்தாலும் they can talk because English is just a language, it is really not knowledge. And இன்னொன்று, இப்போ வீட்டிலையா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்குங்க. சும்மா படிக்கும்போது அந்த ஃப்ளூயன்சி இருக்கு, அது நியூஸ் பேப்பர் வாங்கி படித்தாலும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகுமா? அதே மாதிரி இந்த படங்கள் பார்க்க சொல்கிறாங்க, வெப் சீரிஸ் பார்க்க சொல்கிறாங்க, அதில் இருக்க சப்டைட்டில்ஸ் தான் அப்படியே வேகமாக படிடா அப்படின்றாங்க, அது படித்தா இங்கிலீஷ் தான் சூப்பராக இருக்கும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இந்த ரெண்டு மித்தா இல்லை இது பண்ணால் நல்லா பேச முடியுமா? இந்த ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணா பரவாயில்ல, ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, இதுக்கு எத்தனை பேர் என்ன அடிக்க வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நாம சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க. அதாவது உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் வில் நாட் ஹெல்ப். பிகாஸ் நியூஸ் பேப்பர் வந்து ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கு. இட் இஸ் இன் த ரிட்டன் ஃபார்மேட். நியூஸ் பேப்பர்ல இருந்து நமக்கு புது வார்த்தைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, நியூஸ் பேப்பர் படிச்சா நான் பேசிடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ அதாவது அவங்க ஒரு சராசரி ஃபேமிலியில் வளர்றாங்க, ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரு காலேஜ் படிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் மட்டும் ரீட் பண்ணால் நான் வந்து பேசிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அது பாசிபிள் இல்லை. அவங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி அவங்களால ஒரு விஷயம் ரீட் பண்ணும்போது புரிஞ்சிக்க முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டுமே நடக்கும், ஆனால் பேசுறதுங்கிறது நடக்காது. இப்போ பேசணும் அப்படின்னா அதுக்கு வேற ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொல்றது தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, ஸ்டோரி புக்ஸ் படிங்க. இப்போ நம்ம துணைப்பாட
புக் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, எப்பயுமே வந்து இந்த நான் டீடைல் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆமா. இப்போ இந்த நான் டீடைல் புக் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எடுத்து படிங்க. ஏன் அப்படின்னா அதுல இட் இஸ் இன் த ஸ்பீக்கிங் மோட். ஸ்டோரிஸ் வந்து பேசும் மோட்ல இருக்கும். ஒருத்தவங்க சொல்றது மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே. அதே மாதிரி அதுல அந்த உணர்வுகள், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பேசுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது அந்த ஸ்டோரிஸ்ல இருக்கும். இந்த ஸ்டோரிஸ் மூலமா நம்ம கத்துக்கும் போது வேர்ட்ஸோட சேர்த்து நமக்கு அந்த பேசுற கலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. நியூஸ் பேப்பர்ல அந்த ரேஷியோ வைஸ் அந்த வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. நியூஸ் பேப்பர் படிச்சு நான் இங்கிலீஷ் பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பொதுவாக 90s கிட்ஸ் வெர்சஸ் ஜென்சி அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், சென்டென்ஸாக இருக்கட்டுமே பயங்கர டிராஸ்டிக் சேஞ்சஸாக இருக்கு. இப்போ இவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு இவங்க ஒன்று சொல்றாங்க. அப்போ இப்போ இருக்க சிலபஸும் அப்போ இருக்க சிலபஸும் நிறைய வேரி ஆயிருக்கா, இல்லை அதே செட் ஆஃப் சிலபஸ் தான் இருக்கு, ஆனால் இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்றதுனால அந்த விஷயங்கள்ல வந்து அவங்க நல்லா பேச முடியுதா, ஜென்சியா இருக்கட்டும் இப்போ இருக்கிறது? இது வந்து இந்த ஈராக்கு தேவையான கேள்வி. ஓகேங்களா, ஏன்னா இப்போ அதாவது அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஜர், இப்போ 90s கிட்ஸுக்கு கிடைச்ச எக்ஸ்போஜர் வேற, இப்போ இருக்கிற டெக்னிக்கல் கிட்ஸுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஜர் வேற. ஏன்னா அவங்கெல்லாம் மொபைல் ஃபோன் பார்ன் கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து வேற வகையான ஸ்லாங் எல்லாமே கிடைக்குது. இப்போ இப்போ அவங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய சீரீஸ் பார்க்குறாங்க, இப்போ ஜாப்பனீஸ் சீரீஸ் பார்க்குறாங்க. ஆமா, அது மாதிரி பார்க்கும்போது தே கெட் சர்டன் செட் ஆஃப் ஸ்லாங்ஸ். இப்போ 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எக்ஸ்போஜர் அவங்களுக்கு கிடையாது. நாட் ஓன்லி 90s, இப்போ ரெலவெண்டா இருக்கிற 2K வரைக்குமே வந்து they didn't get such exposure. அதாவது இப்போ vocabulary அவ்வளோ மாறி இருக்கு. இப்போ நோ கேப் அப்படின்னா வந்து அது பொய் சொல்லாத, பட் அந்த மாதிரி வந்து 90s கிட்ஸுக்கோ தெரிய வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க சொல்லும்போது நோ கேப்னோனே கேப் CAP நோ கேப் அது அப்படியும் வராது. இட்ஸ் a slang, it's a slang. இந்த மாதிரி அது என்ன சொல்றது, ரிஸ் இருக்கு, பஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து ஸ்லாங் கொண்டு வராங்க. Is it part of English dictionary ன்னு கேட்டிங்கன்னா no, it is part of the slang. Okay. So they are getting exposed to such slangs. Wherein 90s kids and 2K kids are not just exposed to such slangs. அவங்களோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கிளியரா வேற மாதிரி இருக்கும். இப்போ லைக் ஹாய் ஹவ் யூ அப்படிங்கிறது நார்மல் ஃபார் 90s கிட்ஸ்க்கு. இப்போ என்ன யூடியூப் ஷார்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஹவ் ஆர் யூ கேட்காதீங்க, ஆஸ்க் வாட்ஸ்அப். இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்வேன்னா, ஒரு ஒர்க் பிளேஸில் when you are trying to connect and maintain a professional relationship, I won't say WhatsApp is a very good idea. It's always how are you. Be traditional in workplace so that you'll be professional. With your friends, with your family, where you can play with words. So vocab அப்படிங்கிறது நல்லாவே மாறி இருக்கு. ஆனால் சிலபஸ் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இப்போ நார்மல் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் போயிருப்பீங்க, 5000+ மெம்பர்ஸையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ நிறைய காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்பீங்களே, எல்லாருமே பண்ணுற தப்பு இதுதான்ப்பா, இதை நான் நிறைய பார்த்துட்டேன், இதை மட்டும் திருத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி. அது ஏதாவது 2-3 விஷயம் இருக்கு. இதை வந்து இண்டியானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சுவலி அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. அந்த வேர்ட் வந்து எல்லாத்துக்கும் இப்போ நம்ம சொல்ல நினைக்கிறோம்னா ஆக்சுவலி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போதும் ஆக்சுவலி வரும். இப்போ இந்த ஆக்சுவலினா என்ன, அதாவது இப்போ நீங்க வந்து அதாவது அப்படின்றீங்க, இப்ப என்னன்னா அப்படின்னு சிலர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஆனா ஆக்சுவலியோட அர்த்தமே வேற. உண்மையா அப்படிங்கிறது தான் ஆக்சுவலியோட அர்த்தம். இப்போ நம்மளே வந்து ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து நம்மளோட vocab வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணும். the way we present அதையே வந்து கெடுக்கும். இதே மாதிரி இன்னொரு வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் இதை கேஷுவலாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை எடுத்துட்டு இந்த ஆக்சுவலியை கட் பண்ணிட்டு பேசினாங்கன்னா இன்னுமே கிளியராக பேச முடியும். ரெண்டாவது வந்து நம்ம ஆளுங்க கேஷுவலாக பண்ணுறது அது கரெக்டுன்னு இப்போ இருக்கிறவங்கலாம் நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஐ கேன் ஏபிள் டு டூ இட் அப்படின்வாங்க, ஐ கான்ட் ஏபிள் டு டூ இட் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே இன்கரெக்டுன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதில் என்னென்னா தமிழில் இது அப்படியே நான் தமிழில் சொல்கிறேன். தமிழில் நம்ம சொல்லும்போது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? என்னால் பண்ண முடியாது சொல்லுவோமா? இப்போ நான் சொன்ன 2 சென்டென்ஸும் தமிழில் இப்படி தான் வரும். ஸோ அதாவது ஐ கேன்னாலும் முடியும், ஏபிள்னாலும் முடியும்.
ஸோ ரெண்டையும் சேர்த்து போட முடியாது. ஓகே, ஒன்று ஐ கேன் டூ இட், அப்படி இல்லையா ஐ எம் ஏபிள் டு டூ இட். இதுதான் நம்ம சொல்லணும். இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு, கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு சின்ன தம் ரூல் வச்சிருக்கோம், அந்த புக்கில் கூட இதை பற்றி எழுதியிருக்கேன் நான். நாட் cannot ஸ்டாண்ட் அலோன். இது வந்து ஒரு காமன் மிஸ்டேக் அக்ராஸ். நம்ம சில அதாவது ஃப்ளோல தப்பு வரும். இந்த அர்ஜுன் சொல்லுவார் தெரியுமா, ஃப்ளோல என்னன்னா வரும், அந்த மாதிரி இந்த ஃப்ளோல இந்த நாட்டை வந்து தனியா போட்டுருவாங்க. குழந்தைங்க பேசி இது நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஐ நாட் சேம் இஸ், ஹீ சேம் இஸ். இது நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஹீ நாட் கம், ஹீ ஒன்லி கம். இது எல்லாமே வந்து தமிழ் ஆக்கும். இது இப்ப இந்த நாட் வந்து தனியா வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டால தனியா வரவே முடியாது. அதாவது ஒரு ஃப்ரேஸ்ல வர்றதை தவிர நாட் வந்து தனியா நிக்க முடியாது. ஒன்னு டூ நாட், இல்லைன்னா கேனாட், மஸ்ட் நாட், இந்த மாதிரி ஒரு கூட ஒரு வேர்டோட மட்டும்தான் வரும். ஐ ஆம் நாட், யூ ஆர் நாட், we are not, இந்த மாதிரி ஒரு கூட ஒரு வார்த்தையோட தான் இந்த நாட் வர முடியுமே தவிர நாட்டை தனியா யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணி பழகி போய் இருக்கிற வார்த்தைகள். ஆனா நம்ம அதை வந்து தப்பா யூஸ் பண்றோம். நிறைய ஸ்டாஃப்ஸுமே நீங்க வந்து ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அப்ப அவங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க? அவங்க பண்றதுக்கு சரின்னு நினைப்பாங்களா, இல்ல அவங்க இன்னும் எக்யூப்டா இல்ல அப்படின்ற மாதிரி? வந்து நான் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா டீச்சர்ஸ் ஓப்பனா தான் இருக்காங்க. டீச்சர்ஸ்க்கான அந்த இம்ப்ரவைசேஷன் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு நிறைய டைம் இருக்கும். ஓகே, இந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் இருந்தது. ஓகேங்களா? பட் இப்போ இருக்கிற சிலபஸ் அண்ட் தென் த ப்ரெஷர் ஆஃப் கெட்டிங் மார்க்ஸ், கெட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இன்டராக்டிவாக கிளாஸை வச்சுக்கிறதுக்கு இதை பண்ணுங்கன்னு அங்கிற அந்த ப்ரெஷர்லேயே வந்து தே டோன்ட் ஹாவ் இனஃப் டைம் டு ஒர்க் ஆன் தெம் செல்ஃப். ஓகேங்களா? இதுல நான் வந்து டீச்சர்ஸ் வந்து இதுல கஷ்டப்படுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் தோ தே ஆர் வெரி ஓப்பன் டு ஒர்க், தே ஆர் ஸ்டஃப்ட் வித் too many things at a time. அண்ட் இன்னொன்று, நம்ம டீச்சர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் அப்படியும் கிடையாது. ஸோ போத் த வேஸ். இப்போ டாக்டர் அவரை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கிறாரு, அது கொடுக்கும்போது தான் நமக்கு நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்தாதான் அவங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எல்லா மேனேஜ்மெண்ட்டும் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங் இது பண்ணி அவங்க பண்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆமா, கண்டிப்பா. இப்போ ஒரு டீச்சர்ஸ் வந்து ஓப்பனா இருக்காங்க, நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது எந்த சப்ஜெக்ட் டீச்சரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்களுக்கு அந்த டைம் இருக்கா, அந்த கேப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தே ஆர் ஸ்டஃப்ட் வித் டூ மெனி திங்ஸ். தே ஆர் லோடட். கரெக்ஷன், பேப்பர் கரெக்ஷன் ஆகட்டும், கெட்டிங் த இப்போ இன்டராக்டிவ் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லிட்டு தே ஹாவ் டு ப்ரிப்பேர் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுலயே அவங்களோட அந்த டைம் ஸ்பென் வந்து இதுவாயிடுது. அப்போ ஒரு டீச்சரா தானே மேல கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்கிறது இல்லை. பொதுவா நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் பேசும்போதே நம்ம இந்த பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றதா இல்ல பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றதா அப்படின்ற மாதிரி இஸ்ஸா வாஸா அது எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அந்த சென்டென்ஸ்ல அப்படின்றது ஏதாவது ஒரு ஆக் இருக்குமா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் டைம் எடுத்து எல்லா இந்திய மொழிகளையும் வச்சு ஆப்போசிட்ல இங்கிலீஷை மட்டும் வச்சு பண்ணதுல நம்ம இந்த மாதிரி டிப்ஸ்லாம் கண்டுபிடிச்சி புக்லயும் எழுதியிருக்கேன். அதாவது இப்போ பாஸ்ட்னா நான் அதை எப்படி முடிவு பண்றது, நிறைய பேர் கேட்பாங்க. அது எப்படி எல்லா ஆக்ஷனுக்கும் எப்படி பாஸ்ட்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறது? தமிழ்ல அது ஈஸி. வர்றேன் அப்படின்னா அது நிகழ்காலம். வந்தேன், தேன் 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 போட்டேன்னா அது பாஸ்ட் டென்ஸ். வேன் 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 போட்டேன்னா அது ஃபியூச்சர். வருவேன், தருவேன், ஆமா, இந்த இதுலயே நமக்கு கிளியரா முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஃபியூச்சருக்கும் பாஸ்டுக்கும் நமக்கு இங்கிலீஷ்ல கிராமர் புக்ல நமக்கு சொல்லலை. இப்போ இந்த இதுல புக்ல என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கோம்னா 2 விஷயம் தான் நடக்கும். ஓகேங்களா? அதாவது ஆக்ஷன் வேர்டோட ஸ்பெல்லிங் மாறும், அப்படி இல்லைன்னா இடி சேரும், அவ்வளவுதான். ஒரு விஷயம் பாஸ்ட், ஒரு வேர்ட் நான் ஐ கம்னு சொல்றேன், அது நான் வந்துட்டேன்னு சொல்லணும். அப்போ ஒன்று ஸ்பெல்லிங் மாறணும், அப்படி இல்லைன்னா அதோட இடி சேரணும். இந்த 2 தான் நடக்கணும்.
ஐ கம்டு அப்படின்னு போட்டு பார்த்தா நமக்கே தெரியும் சம்திங் இஸ் ராங். ஐ கேம். இந்த ஒன்னு ஸ்பெல்லிங் மாறும், அப்புறம் ஈடி சேரும். ஆமா, இதுதான் பாஸ்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன். இங்கிலீஷ்க்கு ஃபியூச்சர் கிடையாது. இது சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அதாவது இங்கிலீஷ்க்கு ஃபியூச்சரே கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஃபியூச்சர். ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் மட்டும்தான். நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, எப்ப பாரு அந்த எதிர்காலத்தை நோக்கி, அதாவது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன பண்ணோம்னா பிரசன்ட்டோட வில்லு சேர்த்துட்டோம், அவ்வளவுதான். அது ஃபியூச்சர் ஆயிடுச்சு. ஐ வில் டு இட் அப்படினா அது பண்ணுவேன். ஆமா. சோ பிரசன்ட் ஃபார்மோட அந்த வில்லு சேர்த்துட்டா அது வந்து எதிர்காலம் ஆயிடுது, அவ்வளவுதான். சிம்பிள். இங்கிலீஷ் வந்து நிஜமாவே சிம்பிள். நம்ம தான் வந்து அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே. அண்ட் இந்த மாதிரி இப்போ நிறைய சொல்றாங்கல்ல, டிக்ஷனரி கையில வச்சுக்கோங்க, டிக்ஷனரி வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய புது புது வேர்ட்ஸை நீங்க கத்துக்கலாம், அதோட மீனிங் கத்துக்கலாம், அது தெரிஞ்சாலே இங்கிலீஷ் நல்லா சுலபமா பேசலான்றாங்க. இப்போ டிக்ஷனரி எதுக்கு அப்படின்னா ஒரு வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வார்த்தை எங்க யூஸ் பண்ணணுங்கிற ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, கிராமட்டிக்கலா இது இங்க யூஸ் ஆகுது, இங்க பொசிஷன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான். வார்த்தை நமக்கு நிறைய தெரியணும், நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா டிக்ஷனரியை விட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ டிக்ஷனரியில வந்து நீங்க பொத்தாம்பொதுவா ஒரு 2 வேர்டு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க பேசும்போது இம்மீடியட்டா யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் 2-3 எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்பதான் நான் சொன்னோம் ஆக்சுவலி இஸ் அ வெரி காமன் வேர்ட். சரி, ஆக்சுவலியே நிறைய யூஸ் பண்றோமே, ஆக்சுவலிக்கு வேற வார்த்தை என்ன? ஆமா, ஆக்சுவலிக்கு வேற வார்த்தை இருக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரியாது. சோ இப்போ இந்த ஆக்சுவலிக்கு வேற வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை ஃபேக்ட் இஸ். ஓகே ஓகே, இன் ஃபேக்ட். சோ ஆக்சுவலிக்கு பதிலா இன் ஃபேக்ட் சொல்லலாம். the fact is சொல்லிட்டு கமா போட்டுட்டு நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லலாம். ஆக்சுவலி மட்டுமே சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. இது டிக்ஷனரியில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. இது வந்து தெசாரஸ்ல இருக்கும். தெசாரஸ் அப்படிங்கிறது ஒரு புக். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எல்லாம் வரும், ரைட் கிளிக் பண்ணா தெசாரஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். தெசாரஸ் இஸ் a book where you get alternate words for the common words. அதே மாதிரி ஃபெயில். இப்போ நான் ஃபெயில் ஆயிட்டேன், ஐ ஃபெயில்டுன்னு சொல்றோம்னு வைங்களேன். இப்போ ஃபெயிலுக்கு வேற வார்த்தை என்னவா இருக்கும்? நிறைய பேருக்கு, ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப அதே வேர்ட்ஸை யூஸ் பண்றதுனால நம்ம we are stuck with those words. ஃபெயிலுக்கு இன்னொரு வார்த்தை ஃப்ளங்க். ஸோ ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்றதுக்கு பதிலா ஐ ஃப்ளங்க்ட் அப்படின்னு சொன்னாலும் மீனிங் சேம் தான். ஸோ ஃபெயில் எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்க ஃப்ளங்க் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணும்போது ஸோ டிக்ஷனரியை விட நமக்கு பெட்டரா ஹெல்ப் பண்ணக்கூடிய புக் அப்படின்னா அது தெசாரஸ். தெசாரஸ் அதை வந்து நம்ம திரும்பவும் சொல்றேன், காமன் வேர்ட்ஸ் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இன்னும் 100 வார்த்தை தெரியிற இடத்துல நமக்கு அடிஷ்னலா 200 வார்த்தை தெரியும் இம்மீடியட்டா. அதை நம்ம ஒர்க் பிளேஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். அனதர் எக்ஸாம்பிள், ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் வந்து கன்ஃபியூஸ். ரொம்ப ஈஸி, நிறைய தடவை சொல்லுவோம், இது கன்ஃபியூசிங்கா இருக்கு, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், இதெல்லாம் சொல்லுவோம். கன்ஃபியூஸுக்கு வேற வேர்டு என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸி, பேஃபில்ட். ஐ காட் பேஃபில்ட் இல்ல, ஐ பேஃபில்ட்னா நான் யாரையோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், ஐ காட் பேஃபில்ட்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். நார்மல் வேர்ட் சூப்பர். சூப்பர். சூப்பருக்கு வேற வார்த்தை என்ன? சூப்பர் எவ்வளவு ஈஸி. நிறைய சொல்றோம்ல, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, கிரேட். இல்ல இந்த சான்ஸே இல்ல, செம்ம, நெக்ஸ்ட் லெவல், வேற லெவல், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வொக்காப் கொண்டு போறோம்ல. ஆனா சூப்பருக்கு இன்னொரு வார்த்தை ஸ்ப்ளெண்டட். இது வந்து ஒருத்தவங்க முன்னாடி யூஸ் பண்ணும்போது நான் இதை டவுட்டா கேட்டேன். உங்களை மாதிரியே தான் நான், ஏன்னா எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்லை. ஏன்னா நான் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து காமனா படிச்சு இங்கிலீஷ்ல தான் நான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன். அதனால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிடைச்சி உள்ள போன ஒரு பொண்ணு, நார்மல். ஆனா உள்ள போனப்பதான் தெரிஞ்சது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் வெரி பிக் அண்ட் டிஃப்ரெண்ட். அவ சொல்லிட்டா சூப்பருக்கு பதிலா அவ ஸ்ப்ளெண்டட் சொல்லிட்டா. எனக்கு புரியல. அப்போ நான் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட், அவளுக்கு நல்லா தெரியும், அவட்ட போய் கேக்குறேன், ஏய் அவ ஸ்ப்ளெண்டட் சொன்னா, அவ என்ன சொன்னா? சூப்பர், அத அப்படி சொன்னா, அவ்வளவுதான். அப்ப நீங்க இது வந்து ஆரம்ப கட்டத்துல ஆமா, இது வந்து நான் ஆரம்ப கட்டத்துல தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை. சோ இந்த மாதிரி நமக்கு தெரியுற முதல் காமன் வேர்ட்ஸுக்கு வேற வேர்ட்ஸ் தேடும் போது நம்மளோட வொக்காப் இம்மீடியட்டா இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்னு, இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கு தைரியம் இன்னும் நல்லா கிடைக்கும்.
ஓகே இப்போ இந்த ஆர்டர்ல பேசினேன்னா 100% கரெக்ட், இதுக்கு பதிலாக நான் இதுவும் போடுறேன் அப்படின்னும் போது நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. 18 years of எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸும் இருக்கும், நிறைய உங்களுக்கு வந்து வெறுப்பேற்றுற மொமெண்ட்ஸும் இருக்கும். அதுல நீங்க சொல்லுங்க கஷ்டப்பட்ட மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, நான் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணப்பா, இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குன்னா அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கும் ஒரு நல்லா இருக்கும். 2009ல தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் பிகமிங் அ ட்ரெயினர். ஸோ ட்ரெயினர் ஆகிறதுக்கு எங்களுக்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரொம்ப டஃப்பா இருக்கும் அந்த ட்ரைனிங். ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க, அதை போய் வீட்டில் நீங்க பண்ணுங்க, பண்ணி என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங். ஸோ அப்படி ட்ரைனிங் கொடுத்து ட்ரெயினர் அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்தாச்சு. எங்க கம்பெனிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வருது, ஸோ இவர் வந்து நீங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும். ஓகே, வாய்ஸ் எக்ஸாம் அவருக்கு ஏர்போர்ட்ல. அவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான, செம்ம கடுப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் அப்படின்னா அதுதான். அது இது ஒன்று தான். மேம் சொல்கிறாங்க, we have allotted this person to you, you have to train him, we have only 5 days. 5 நாளையில அவரை நம்ம ட்ரெயின் பண்ணோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ நமக்கு பார்க்க போடுற ஹேபிட் இருந்ததுன்னா, ஏன்னா நான் சொல்றது வந்து 2008 and 9. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கிற பர்சன். ஸோ அவரோட வாய் வந்து திறக்கவே ரொம்ப கஷ்டம். இப்போ அவரோட டோனுமே ரொம்ப மினிமலா இருக்கு. ஓகே, அப்ப அவரோட டோன் வெளியே வரணும். இப்ப இந்த திக்கு வாய் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, பீப்புள் ஹூ ஆர் ஸ்டட்டரிங், இந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த சேலஞ்ச் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணதே இல்லை. அது இனிஷியலா உங்களுக்கு வந்திருக்கு. எஸ், இனிஷியலா வந்திருக்கு. அண்ட் மேம் சொல்றாங்க, நம்பிக்கையா சொல்றாங்க, யூ கேன் டூ இட் சேனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுக்கார் வந்து பைக்ல கூட்டிட்டு போறாரு, எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியா வருது. இந்த பர்சனை நான் எப்படி ட்ரெயின் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் காட்டுவேன், பர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் அ ட்ரெயினர் ஷுட் ஷோ ஹவு ஷி ஹஸ் சேஞ்ச் த பர்சன் அப்படின்னு. 5 days. ஸோ நைட் ஃபுல்லாக உட்காந்து அவருக்கு என்ன பண்ணால் அவரை பேச வைக்க முடியும், அவருக்கான அந்த டெபகிராம் எக்ஸசைஸ், அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ், இதெல்லாம் பிளான் பண்ணி அதுவும் 2வது நாள் 3வது நாள் ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கணும், 5வது நாள் வேற ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கணும். இப்போ நான் வந்து மறுநாள் வரேன், ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன், மேம் கிவ் மீ த ஹோல் ரூம், நோபடி ஷுட் கொஸ்டின் மீ, நான் வந்து அவரை கத்த சொல்லலாம், நான் அவரை குதிக்க சொல்லலாம், நான் என்ன வேணாலும் அவரை செய்ய சொல்லலாம். ஓகே, ஆனா நீங்க கேள்வி கேட்க கூடாது. எண்ட் ஆஃப் த 5th day, பிகாஸ் டைம் வந்து ஷார்ட். ஸோ மேம் வந்து ஷீ கேவ் மீ ஆல் த இண்டிபெண்டன்ஸ் and the whole room, training room was allotted, and I gave him the breathing exercise, adu eppadi pannanum, depagram exercise, idu ellame koduthu 3rd day he had a different slightly different tone. Okay, the voice came out, and 5th day he spoke really better. And after a certain period of time we got an update, இவர் வந்து செலக்ட் ஆயிட்டாரு, வாய்ஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு. அதாவது அவர் ரிட்டன் டெஸ்ட் முடிச்சிட்டாரு, வாய்ஸ் டெஸ்ட் மட்டும் தான் பாக்கி. ஸோ அது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, எதையுமே ஷார்ட் ஸ்பேன்ல பண்ண முடியும். ஒரு ட்ரெயினர் நினைச்சா எதையுமே அந்த ஷார்ட் ஸ்பேன்ல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட் இட் ஃப்ரம் தேர். மேஜராக வந்து சில நாலேஜும் கெயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பார்க்குற ஆடியன்ஸும் கண்டிப்பாக நிறைய கெயின் பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தது வர எபிசோட்ஸில் அடுத்தது வர விஷயங்கள் நம்ம பேசலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.